வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். மாப்பிள்ள, கொஞ்சம் மனசு இறங்கி வாங்க மாப்பிள்ள. நீங்க யார பத்தி யோசிக்க வேண்டாம். நீங்க பெத்த உங்க குழந்தைய பத்தியாவது யோசிங்க. நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க மனைவிய பத்தி யோசிங்க மாப்பிள்ள. உனக்கு இன்னுமா நான் சொல்றது புரியல? நீ இவ்வளவு பேசியே என் பிள்ளை ஒரு வார்த்தை கூட பேசாம நிக்கிறானா? அதுல இருந்தே தெரிய வேணா அவன் உன்ன ஒரு மனுஷிய கூட மதிக்கலன்னு. மரியாதையா போயிடு. விக்னேஷ், நீ வா, பேசாத. உனக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. மாப்பிள்ள, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க மாப்பிள்ள. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும். என் பொண்ணை ஏத்துக்கோங்க. வேணும்னா உங்க கால்ல கூட நான் விழறேன் மாப்பிள்ள. அம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்குமா கண்ணவ காலையில விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? அம்மா, நீ சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறதுக்கு அவங்க மனுஷ ஜென்மமே கிடையாது. மனசாட்சி இல்லாத மிருகங்க. அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியே இவங்களுக்கு கிடையாது. இவங்க கால்ல விழுந்து உன்னையே நீ அசிங்கப்படுத்திக்காதம்மா. என்னடி ஓவரா பேசுற? யார பார்த்து மிருகங்கன்னு சொல்ற? நான் சொன்னேன். ஐயோ, தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இரு தேவி. தேவி கோவத்துல வார்த்தையை விடாத. அக்கா, நீங்க சும்மா இருங்க அக்கா. நான் உன்னை இல்லாதது சொல்லலையே. அவங்க யோகிதை தானே சொல்லிட்டு இருக்கேன். மனுஷங்களா இருந்தா மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு குணமே இல்லாதவங்கள மிருகங்கன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? தேவி, ஏய், என்னடி எங்க யோகிதை பத்தி பேசுறதுக்கு உனக்கும் உன் குடும்பத்துக்கும் என்ன தகுதி இருக்கு? பணத்துக்காக எதையும் செய்யற தரங்கட்ட குடும்பத்துல பிறந்துட்டு எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றியா? தொலைச்சிருவேன் சொல்லிட்டேன். என்ன திமிர் இருந்தா ஏன் வீட்டுக்குள்ள வந்து எங்களையே இந்த பேச்சு பேசுவ? இந்த பார், ஒழுங்கா உன் அம்மாவை கூட்டிட்டு போயிடு. இல்லன்னு வெச்சுக்கோ. இல்லனா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? தேவி, 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 வார்த்தைக்கு வார்த்தை பேசிட்டு இருந்தா பிரச்சனை தான் வரும். கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். ஏய், இங்க என்ன பட்டிமன்றம் நடக்குது? நான் பேசுறேன், நீ பேசுறேன்னு போட்டி போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க யார் பேசினாலும் அதை கேட்கறதுக்கு நாங்க ஆள் கிடையாது. மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா என் வாயில வேற வார்த்தை வந்துரும். ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எப்பவுமே சண்டைக்கு தான் நிப்பீங்களா? ஒரு தடவை நாங்களும் என்ன சொல்ல வரோம்னு நிதானமா காது கொடுத்து கேட்டீங்கன்னா நமக்குள்ள பிரச்சனையே வராது. நாங்க ஒண்ணும் உங்க எதிரி கிடையாது. எப்ப பார்த்தாலும் எது பண்ணாலும் அது குத்தம் இது குத்தம்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு எங்க கிட்டயே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாச்சும் நாங்க என்ன சொல்ல வரோம்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. முதல்ல எங்களை எதிரிங்களா பாக்குறத நிறுத்துங்க. ஏய், வாய மூடி. ஆவுன்னா பக்கம் பக்கமா பேசி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த அறிவுரை சொல்றதெல்லாம் உன் வீட்டு ஆளுங்களோட நிப்பாட்டிக்க. என்கிட்ட வந்து அளந்து விட்டுட்டு இருக்காத. இந்த பாரு, நீ சொன்ன மாதிரி நீங்க எங்க எதிரிங்க மட்டும் இல்ல, துரோகிங்க. எதிரிங்களை கூட மன்னிச்சு விட்டுலாம். ஆனா உங்களை மாதிரி துரோகிங்களை மன்னிக்கவே முடியாது. ஐயோ சமந்தியம்மா, ஏன் இப்படி எல்லாம் வார்த்தையை விடுறீங்க? நாங்க அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டோம் உங்களுக்கு? என்ன நாள் கடந்து போச்சுன்னா நீங்க பண்ணதெல்லாம் மறந்துடுவே நினைச்சிட்டீங்களா? எங்க விருப்பத்தை மீறி என் பொண்ணு மனச மாத்தி அவளை இழுத்துட்டு போய் உன் புள்ள திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணால, அது நீங்க எங்களுக்கு பண்ண துரோகம்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? அப்புறம் அன்னைக்கு ஏதோ நல்லது பண்றேன்னு நினைச்சு என் பிள்ளைகிட்ட கள்ள நோட்டை கொடுத்து அவனை ஸ்டேஷன்ல உட்கார வச்சீங்களே, அது துரோகம் இல்லையா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாத நல்லவங்க மாதிரி எப்படி இப்படி நடிக்க முடியுது? எல்லா விஷயத்தையும் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நடந்தது எதுவும் இன்டென்ஷனோட பண்ணது கிடையாது. நடந்த பிரச்சனை எல்லாம் எப்படி நடந்தது, அதுக்கான காரணத்தையும் எங்க பக்கம் எந்த தப்பும் இல்லைங்கிற நியாயத்தையும் நாங்க எவ்வளவோ தடவை புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்க தயாரா இல்லாத போது எங்களால வேற என்ன பண்ண முடியும்?